காரைக்குடி சிஸ்டர்ஸ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அடை தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். செய்ய ஆரம்பிச்சிடலாமா? அடை தோசைக்கு இப்போ நம்ம அரிசி பருப்பு எல்லாமே ஊற வைக்கணும். அது என்னென்ன அளவில் ஊற வைக்கலாங்கிறத பார்த்துடலாம். இது வந்து இட்லி அரிசி, இது அந்த உருண்டை அரிசி இருக்கும்ல அது இல்லை, இது 5020 கூட சேர்ந்தது. இதில் நம்ம ஒரு 200 கிராம் போட்டுக்கலாம். இது 200 கிராம் உலக்கு, இதில் நான் 200 கிராம் சேர்த்துக்கிறேன். இது பாசிப்பருப்பு, இது வந்து 100 கிராம் உலக்கு, இதில் ஒரு 3/4 அளவு சேர்த்துக்கலாம். இந்த அளவு, அதாவது 750 கிராம் சொல்லுவாங்க, 75 கிராம் இந்த அளவுக்கு பாசிப்பருப்பு, இதையும் சேர்த்துடலாம். இதே அளவுக்கு கடலைப்பருப்பு, இதே அளவு கடலைப்பருப்பு, இதையும் சேர்த்துடலாம். இது துவரம்பருப்பு, இதையும் சேர்த்துடலாம். இது எல்லாமே ஒரே அளவு தான், இதையும் சேர்த்துடலாம். அடுத்தது உளுந்தம்பருப்பு, இது மட்டும் கொஞ்சம் ஒரு 50 கிராம் அளவு சேர்த்தா போதும். பாருங்க, இதில் பாதி அளவு, இந்த அளவு சேர்த்துடலாம். நம்ம இதுக்கு கிண்ணத்தை எடுக்கலையா, சாரி மறந்துட்டேன். இது 50 கிராம், இதில் இதை சேர்த்துறேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு 3 தடவை 4 தடவை கழுவிட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். நான் வந்து இது ஆல்ரெடி நான் எல்லாமே எடுத்து நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நான் உங்களுக்கு அளவு தெரியணுங்கிறதுக்காக தான் எல்லாம் இது பண்ணேன். நான் 2 மணி நேரமாக இதை ஊற வச்சுருக்கேன். இது ஊற வைக்கும் போதே இது கூட காஞ்ச மிளகா ஒரு 6 மிளகா சேர்த்துருங்க. இதையும் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிட்டோம். இப்போ நம்ம இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பெல்லாம் கிரைண்டரில் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். இப்போ இது கூட ஒரு 1/4 மூடி தேங்காய், இதையும் சேர்த்துடலாம். துருவுன தேங்காய், இதையும் சேர்த்துட்டு லேசாக தண்ணி தெளித்து தான் ஆட்டணும். ரொம்ப அதாவது தண்ணியை ஆட்டிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாகவே ஆட்டிக்கலாம். அரைச்சாச்சு. இந்த அளவு கொரகொரப்பாக அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். மாவு அரைச்சாச்சு. பாருங்கள், நான் இந்த அளவு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் இதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம இதில் 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ பொடியாக முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து பச்சையாக சேர்க்குறேன், நீங்கள் வதக்கி கூட சேர்த்துக்கலாம், வதக்கியும் சேர்த்துக்கலாம். இது பொடியாக இருக்கிறேன், நான் சும்மா அப்படியே சேர்த்துக்கிறேன். இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் 2, கொஞ்சம் கொத்தமல்லி தழை அடைச்சி சாரிப்பா, இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூனுக்கு சீரகம். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம இப்போ தான் உப்பு சேர்க்குறோம். நான் ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன், சின்ன ஸ்பூன் தானே, இந்த அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன், பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கைப்பிடிக்கு முருங்கைக்கீரை எடுத்து கழுவி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். முருங்கைக்கீரை சேர்த்தா நல்லா ரொம்ப ருசியாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நான் இந்த அளவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரெண்டாவது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவு போதும். இது இப்படியே நம்ம ஓரமாக ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நான் சும்மா தேங்காய் சட்னி தான் பிடிக்கும், தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன். தேங்காய் சட்னி அரைச்சிட்டு நான் காட்டுறேன். நான் தோசை ஊற்றுறத. கல் காஞ்சிருச்சு, நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். ஒரு 2 கரண்டி மாவை எடுத்துகிட்டு, இது நைஸாலாம் வராது, பிள்ளைங்க கேட்குற மாதிரிலாம் கொஞ்சம் திக்காக தான் வரும். நம்ம நல்லா அதை வேக விட்டு முருக விட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். இப்போது இந்த சைடு நல்லா வெந்துருச்சு, இதை திருப்பி விடலாம். பார்த்தீங்களா, நல்லா முருகலாக வெந்துருச்சு. இந்த சைடு ஒரு சைடும் இதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா முருக விட்டு எடுத்துட்டோம்னா நம்ம அடை தோசை ரெடி. டெய்லி இட்லி தோசை அப்படியே போட்டு போர் அடிக்கிறதுக்கு ஒரு நாள் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். முருங்கைக்கீரை ஏன் போடுறோன்னா, சும்மா வதக்கி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையில் போட்டு கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக மொறுமொறுன்னு நம்ம அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.